வீரப்பெண்மணி உளவாளி ராஜாமணி. அவங்க சுதந்திர போராட்டத்துல ரொம்ப தீவிரமாக இருக்கிற போது என்ன பண்றா, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுக்கு பல அச்சுறுத்தல்களை கொடுக்குது. அப்படி கொடுக்குற போது அவங்க பர்மா போய் தன் வாழ்க்கைய அமைச்சுக்கிறாங்க. அப்படி அமைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ சிறு வயதுல இருந்தே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட செயல்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்துக்காக நிதி திரட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க கேள்விப்பட்டு வைரத்தை கொண்டு போய் நன்கொடையா கொடுக்குறாங்க. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இது தவறுதலாக கொடுத்துட்டாங்களாட்டிருக்கு, அவங்ககிட்டயே திருப்பி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போறப்ப ராஜாமணியை தேடி கொண்டு போய் கொடுக்குறப்ப அவங்க வாங்க மறுத்தர்றாங்க. ஏன் அப்படிங்கல, நான் இராணுவத்துக்காக கொடுத்தது, அதையே நான் திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தப்ப சில ஆண்டுகள் கழிச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போய் ராஜாமணி தோழிகளோட சந்திச்சு ஜான்சி படைகளில் சேர்றப்ப பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு உளவு பிரிவில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பேர் மாற்றம் செய்கிறார், சரஸ்வதி என பெயர் மாற்றாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போது பிரிட்டிஷ் இராணுவத்தில் புகுந்து நம்ம ரகசியங்களை சேகரித்து தன் உயிரையவே பணயமாக வச்சு அவங்க நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரையும் கூட பெருசாக நினைக்காம பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, நம்மளை அடையாளம் கண்டுக்கூடாது, தெரிஞ்சுக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆண் வேடத்தில் தான் எப்பயுமே அந்த பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி வீரப்பெண்கள் எத்தனையோ சுதந்திரத்துக்காக எப்படி எல்லாமோ போராடுறாங்க. 11/1/2025 இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். அதை நம்ம நினைவு கூறுவோம். இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.